நோஸுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கட் பண்ணிக்கிறோம். இது வந்து மவுத்து ஷேப்பு மாரி வரும். டெடி வந்து என்ன கலரோ அதுக்கு காம்பினேஷன் கலர் வந்து இந்த நோஸ் போடுங்க, நல்லாயிருக்கும். வணக்கம். இது வந்து பிக் சைஸ் டெடிக்கெலாம் நம்ம வந்து மவுத்து வந்து இந்த நோஸ்லாம் வந்து நம்ம துணியிலே நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது வந்து சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஃபர் கிளாத்து என்ன காம்பினேஷனோ அதே இது வந்து நோஸுக்கு போடுங்க. இது வந்து ஃபெல்ட் கிளாத்து இல்லைன்னா வெல்போ கிளாத்தில் வந்து போடுங்க. சிலவங்க வந்து ஷார்ட் ஃபர்லையும் போடுவாங்க. இதுக்கு என்ன கலர் இருக்கோ அதே கலரில் வந்து இது கொடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். அது வந்து நான் வந்து சார்ட்டில் வந்து வரைஞ்சிறது பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும், சரிங்களா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து காமிக்கிறேன். இது வந்து எவ்வளோன்ற இடம் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இது வந்து நான் வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்பில் தான் வந்து என்ன ஆகும்னா, இந்த நோஸ் இருக்குல்ல, அந்த நோஸ் வந்து நான் வந்து வச்சு நாட் போட்டு தைக்க போகிறேன். நாட் போட்டு தைச்சாதான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். கண்டினியூவாக நம்ம தைக்கும்போது என்னதாகும்னா ஒரு சைடோரம் இழுத்துட்டு கிடக்கும். அதனால தான் நம்ம வந்து நாட் போட்டு தைச்சோம்னா அந்த ஈவனாக ஒரே சைடாக அந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்க, ஊசியை உள்ள குத்திட்டு ரெண்டு சுற்று நூல் ஊசியை சுற்றிடணும். சுற்றிட்டு இழுக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் நாட்டு. இப்படி வந்து எங்கெங்கே நாட் போடணுமோ அந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கிறோம். பாருங்க, இது வந்து இந்த நோஸ்க்கு வந்து நான் வந்து போட்டு தச்சிருக்கேன். இதான் நம்ம அந்த ஹெட் பாட்டு தைக்கும்போது நாட் போட்டு தைக்கணும். இந்த இடத்துல காட்டன் வச்சு கிராஸாக ஒரு தையல் போட்டுட்டு நம்ம கடைசியாக தான் பாடிக்கெல்லாம் காட்டன் வைக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்பு வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், இது வந்து நீங்கள் ஃபெல்ட் கிளாத்தோட ஷார்ட் ஃபரும் இல்லைன்னா வெல்போ கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த கிளாத் வச்சாதான் நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க, ஃபெல்ட் கிளாத் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி துணி வந்து இப்படி இழுத்தா இழுபடும், ஒரு மாதிரி ஈஞ்சிட்டு போகும். அதனால ஷார்ட் ஃபர் போடுங்க, வெல்போ கிளாத் வந்து போடுங்க, சரிங்களா? பிக் சைஸ் டெடிக்கெலாம் நீங்கள் வந்து நோஸ் வந்து இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு இந்த தையல் வந்து நீங்கள் வந்து கலர் நூலை வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நிறைய கட்டிங் பேட்டர்ன்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கூட சென்ட் பண்ணுறோம். புக்கு வேணும்னாலும் கூட சொல்லுங்கள், புக்கு கூட நாங்கள் வந்து கொரியர் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் கூட சொல்லுங்கள், நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.